Don't be such a bore, Nisha. போரியா? எனக்கு லவுட் மியூசிக்லாம் சுத்தமா பிடிக்காது. நீ எந்த ஜெனரேஷன்ல இருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த ஜெனரேஷன்ல தான் இருக்கேன். என்ன மாதிரி ஆளுங்களும் இந்த ஜெனரேஷன்ல இருக்காங்க. நீ எங்கேயாவது போகணுமா? ஏய் என்ன பேசுற? டைம் இப்போ 12. என்ன இது? டெய்லி 12 மணி ஆகத்தான் செய்யுது. இதில் என்ன இருக்கு? மை பிரதர் இஸ் கோயிங் டு கில் மீ. உன் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் மியூசியத்தில் கொண்டு போய் தான் வைக்கணும். எல்லாரும் ரொம்ப விசித்திரமாக இருக்காங்க. ஸ்பெஷலாக உன் அண்ணன். உனக்கு அவன் கோவத்தை பற்றி தெரியும்ல? அது கோவம் இல்லை. வீட்டில் எல்லாரும் டைமுக்கு இருக்கணும்னா அது எப்படி சாத்தியமாகும்? வீட்டில் என்ன நடந்தாலும் நான் தான் மாட்டுறேன். சரி சரி ஓகே. Guys, just drop Nisha home. Okay. கேளு, உங்க அண்ணன் ஏதாவது சொன்னா ஸ்ட்ராங்கா ஒன்று வெயி. பயப்படாத. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ என் வீட்டில் பிறக்கல சரியா? யார் வீட்டில் பிறந்தாலும் நமக்கு இருக்கிற அதிகாரத்தை விட்டு கொடுக்க கூடாது. அதை மனசுல வச்சுக்கோ. புரிஞ்சுதா இல்லையா? ஓகே காய்ஸ், பாய். Nisha, good night. ஏய் இவ்வளோ நேரம் எங்கே இருந்த? ஃப்ரெண்டு கூட இருந்தேன். ஏய் டைம் பார்த்தியா இல்லையா? அண்ணா எல்லா விஷயத்துக்கும் என் மேலே கோவப்படாத. ஏதோ ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன? பாத்தியா இத எப்படிலாம் வாய் பேசுதுன்னு? இந்த மாதிரிலாம் உன் ஃப்ரெண்ட்ஸாண்ட பேசிக்க. ஓ அண்ணன்கிட்ட இப்படி தான் பேசுவேன் நிஷா. அண்ணன்னா அண்ணன் மாதிரி நடந்துக்கணும். இவனுக்கு சிரிக்க கூட வராது. அப்பா இல்லாத கஷ்டத்தை நான் என்னைக்காவது உனக்கு குத்துக்கிறேனா? சொகுசா வாழ்ந்ததால் தான் பேசுறேன். எப்படி என்கிட்ட கேட்காம இனிமே எங்கன்னா லேட் நைட் போனேன்னு வச்சுக்கேன், அவள் தான். நீங்க லேட்டா வரும்போது மட்டும் என்கிட்ட பெர்மிஷன் கேக்குறீங்களா? ஏய் நீ நானும் ஒண்ணா இங்க? ஒரு விஷயம்தான். நீங்க பையன், நான் பொண்ணு. ஏய் கதவை தோறடி. சொல்லுங்கறல கதவை தோற. நான் திறக்க மாட்டேன். நிஷா நான் உன்னாண்ட ஒரு விஷயம் பேசணும், நல்லா கேட்டுக்க. இதுக்கு மேல நீ என்னடா சொல்லாம வெளியே போனேன்னு வச்சுக்க, கொன்றுவோம் உன்னை. கமலேஷ் இங்க என்ன நடக்குது? சார் நம்ம அரெஸ்ட் பண்ணோம்ல, அவங்க கிட்ட இருந்து நிறைய எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பெரிய கேஸா இருக்கு சார். சஸ்பெக்ட் எதனா சொன்னானா? சார் நம்ம ஏதோ உளறான் சார். அது என்னன்னே புரிய மாட்டேங்குது. சஸ்பெக்ட் எதனா பேசினானா? சஸ்பெக்ட் ரொம்ப அன்ஸ்டேபிள்னு சொல்றாங்க சார். ராஜீவ் எங்க? ஆஸ் யூஷுவல் டூ மச் இன்டு தி கேஸ். மீடியாக்காரங்களுக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணது? சார் அது பெரிய ப்ராப்ளமா இருக்கு சார். தட் சஸ்பெக்ட் இஸ் சத்யா குரானா, சன் ஆஃப் எம்பி குரானா. சார் சத்யா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் சார். அவன் மினி பஸ் திருட வந்தான்னு சொல்றான் சார். ஆப்வியஸ்லி உண்மையை சொல்லிடியா? கஸ்டடியில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உண்மை வெளில வரப்போகுது. உங்களுக்கு என்ன தோணுது சார்? இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? கண்டிப்பா கமலேஷ், திஸ் இஸ் டூ குட் டு பி எ கோஇன்சிடென்ஸ். இந்த பாடுகோ வேணும்னு விளையாடுறான். என்னை பொறுத்த வரைக்கும் சத்யா அதை கண்டிப்பாக பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. கில்லர்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுங்க ரீச் ஆகிறதுக்கு சத்யா இதில் ஒரு வழி, அவ்வளோதான். ரெண்டாவது பொண்ணோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை வந்துருச்சு.
அவளோட கர்ப்பப்பையை எடுக்காம இருக்கு சார். பின்ன எப்படி கனெக்ட் ஆகும்? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. மண்டே பிச்சுக்கலாமான்னு இருக்கு. ஆனால் ஒரு இன்ட்யூஷன் இருக்குயா. அப்புறம் இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த பொண்ணோட ஃபேமிலியை முதல்ல தேடி கண்டுபிடி. சார், அந்த 3வது பொண்ணுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க சார். 3வதா? சார், அந்த டெம்போ டிராவலர் ஒரு பொண்ணுடைய பொருள் கிடைச்சதுல, அந்த பொருள் மூலமா அந்த பொண்ணுடைய ஃபேமிலி யாருன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணோம் சார். அவங்க வந்திருக்காங்க. வா 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 வா. உங்க பொண்ணு பேர் நிஷாவா? நிஷாவா இல்ல, நிஷா தான். ஓகே, ஐம் சாரி. கடைசியா நீங்க அவங்கள எப்போ பார்த்தீங்க? நேத்து நைட்டு. கதவை தோற, உன்னதான் கதவை தோறன்றல. நான் திறக்க மாட்டேன். நிஷா, நான் உன்னாண்ட ஒரு விஷயம் பேசின நல்லா கேட்டுக்க. இதுக்கப்புறம் நீ என்னன்னு சொல்லாம எங்கன்னா வெளில போனேன்னு தெரிஞ்சுது, கொன்றுவோம் உன்னை. எனி பாய் ஃப்ரெண்ட் ஆர்? இங்க பாருங்க, இந்த ஜென்ரேஷன்ல இதெல்லாம் காமன். பொண்ணுங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலாம் சகஜம். அப்புறம் இல்லன்னு சொல்றல. சும்மா இரு. ரிலாக்ஸ். இங்க பாருங்க, நிஷாவோட பெரிய அண்ணன்ல நீங்க. ஆமா. நான் உங்களுக்கு சில ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன். இதை பார்த்துட்டு இதெல்லாம் நிஷா தான் நீங்களே சொல்லுங்க. இல்ல, இது நிஷாது தான். எனக்கு நிஷாவோட ஃபோட்டோ ஒன்று வேணுமே. இது எங்க கிடைச்சது உங்களுக்கு? ஒரு மினி பஸ்ஸோட ட்ரங்க்ல கிடைச்சது. இதை யார் பண்ணா? Yeah, we are still looking into it, but இத பண்ணிறியவே. we are not sure yet. ரிலாக்ஸ். இங்க பாருங்க மேடம், அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி கேஸில் விக்டிம் உயிரோட தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். ஸோ நம்ம ரியாலிட்டியை எவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகுறோமோ அவ்வளோ சீக்கிரம் டீல் பண்ண முடியும். அவ பேரு நிஷா, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கிறா. குரானா சாரும் நீங்களும் இவ்வளோ க்ளோஸ்னு எனக்கு தெரியாது. என்ன சார் இதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் போய் உட்காந்து சொல்லிக்கிட்டா இருப்பாங்க. சரி, இந்தாங்க இதை பிடிங்க. இதான் பெயில் பேப்பர். சத்யா குராயிந்தார் பெயில் பேப்பர். சார், we need him more than 3 days சார். எதுக்காக அது? சத்யாவோட பொசிஷன்லேருந்து ஒரு மினி பஸ் கிடச்சிருக்கு. அண்ட் வி சஸ்பெக்ட் தட் பஸ் வாஸ் யூஸ் டு கிட்னாப் மோர் தென் 1 woman. ஐயோ சார், எனக்கு அவ்வளோவா இங்கிலீஷ்லாம் தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் எம்பி குரானா சாரோட சொந்தக்கார பையனை பிடிச்சி வச்சிருக்கீங்க. அது கூட கேஸுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை. அதுவும் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல். காரணம் இருக்கு. என்ன காரணம்? அப்படின்னா அவன் மேலே சார்ஜஸ் வைங்க சார். அவன் என்ன சொன்னா? செஞ்சேன்னு சொன்னானா? சொல்லலைல்ல சார். அவன் சின்ன பையன் சார். அவனுக்கு எங்கன்னா மினி பஸ் கிடச்சிருக்கும், அதனால அவன் எடுத்திருப்பான், அவ்வளோதான் சார். அவனுக்கு ஒரு நோய் இருக்குது. என்னன்னு சொல்லுவாங்க? அந்த கில்மோட்டேமியா. அவனுக்கு அந்த நோய் இருக்குது சார். கிளெப்டோமேனியாவா? லேப்டோமேனியா இருக்குன்னா சின்ன சின்ன பொருளை தான் திருடுவாங்க, பெரிய வண்டியை திருட மாட்டாங்கண்ணா. சரி சார், ஒரு வேலை இது வெளியே இருக்கிற மீடியாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மேலே ப்ரெஷர் விழும், அதுவும் அஃபிஷியலாகவே. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப கெட்ட பேர் சார். சார், நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் நல்லதுக்கு. எங்களுக்காக சொல்கிறீங்களா இல்லை பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? சரி, பெயில் பேப்பர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் சார், சத்யா இந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது சார். இப்போ விட்டுட்டா எப்போ போய் நாங்கள் பிடிக்கிறது? ராஜீவ், அப்ரூவ் த பெயில். ஏன்னா நீங்களே பாரு. ராஜீவ், டூ இட். தேங்க்யூ சார். சார், நீங்கள் நிறைய வேலை பார்க்குறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட்டே எடுங்க சார். பாருங்கள், கண்ணுக்கெல்லாம் டார்க் சர்க்கிள் வந்திருக்கு. அதனால ஹெல்தி போலீஸ், ஹெல்தி நேஷன். முன்னாடியும் இப்படி தான் இருந்துச்சு, இப்போவும் இப்படி தான் இருக்குது. எதுவுமே மாறலை. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு புது இன்சார்ஜ் வரும்போதெல்லாம் அவங்க புது சேஞ்சஸ் கொண்டு வருவாங்கன்னு பார்க்குறோம், ஆனால் நடக்கிறதே இல்லையே. அதுக்கு பதிலாக நம்ம டிபார்ட்மெண்ட் நம்மளையே திருப்பி வச்சு அடிக்கிறானுங்க. யோ குண்டா, உனக்கு தெரியுமா நம்ம நிதின் சார், அந்த புறம்போக்க நானும் காலேஜில் கிளாஸ்மேட்ஸ்.
அவன் ரேங்க்ல முன்னாடி வந்துட்டான், நான் கொஞ்சம் தோத்துட்டேன், அவ்வளோதான். இப்போ தலைகீழாயிடுச்சு. ஆனால் இப்போ யோசிச்சா அந்த நிதின் இருக்கான்ல, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கியா? ஆனால் நான் இருக்கனே வெத்து கம்யூனிட்டியாக இங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கேன் பாரு. வாங்க சத்யவான் சார், வந்து உக்காருங்க, வாங்க. இங்கே பாரு ராஜீவ், நிதின், நீ பண்ணது தப்பு. நான் பண்ணது தப்பு தானே எனக்கு தெரியும். ஆனால் கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு ஆர்டர் வரும்போது அந்த பொண்ணுக்கு என்ன தப்பு நடந்திருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது, புரியுதா? இந்த சத்யா, அப்புறம் முஞ்சல், அப்புறம் இந்த எம்பி இருக்கான்ல, இவங்க எல்லாருமே இந்த கேஸில் இன்வால்வ்டியா? எனக்கும் அதான் தோணுதானா? ப்ரூஃப் நம்மக்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? என்னடா நீ அவங்கள மாதிரியே பேசுற? நான் அவங்கள மாதிரி பேசல ராஜீவ். திஸ் இஸ் த லா அண்ட் யூ நியூ இட். எவிடன்ஸே இல்லாமல் நம்மளால யாரையும் கஸ்டடியில் எடுக்க முடியாது, அது உனக்கு தெரியும். சேம் வே எவிடன்ஸ் இல்லாமல் இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு அவங்களுக்கு காட்ட முடியாது. ஓ ராஜீவ், இட்ஸ் மை அட்வைஸ் டு யூ. டேக் அ நைட் ஆஃப், கோ டு சுலோச்சனா. நாளைக்கு காலையில் நம்ம மறுபடியும் இந்த கேஸை பற்றி நல்லா டீட்டெயிலாக பேசலாம். ராஜீவ், டிபார்ட்மெண்ட்டில் உன்னை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா? டிபார்ட்மெண்ட்டை எந்த அளவுக்கு மேலே கொண்டு வரோம்னு நினைக்கிறேன்னா அதுக்கு உன்ன மாதிரி ஆஃபீஸர்ஸ் எனக்கு கண்டிப்பாக தேவை. பாதிலே பயந்து போகிறவன் எனக்கு தேவையில்லை. இந்த ஊரை ஒழுங்காக திருத்த வேண்டிய ஆளுங்க தான் எனக்கு தேவை. கமலேஷ். சார். இந்த சத்யாவை கொஞ்சம் கவனிச்சுக்கோண்ணே. ஓகே சார். அப்புறம் இந்த நிஷாவோட அண்ணன் அவன் இருக்கான்ல, அவன் மேலேயும் ஒரு கண் வச்சுக்கோங்க. இவனுங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட எதையும் மறைக்கிறானுங்கடா. அப்புறம் அந்த 2வது பொண்ணு அவங்க ஃபேமிலியை பற்றி விசாரிக்க சொன்னேன், என்னாச்சு? இல்லை சார், ஒன்றும் தெரியல. சோஷியல் மீடியாவில் தேடியா ஆட்டோமேட்டிக்காக வந்து எலி மாட்டோம். ஓகே சார். என்ன சரி பண்ணி தொலை. இது உங்களுடைய பொண்ணா? ஆமாம் சார். கடைசியாக உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் எப்போ சார் பேசுனீங்க? எங்களுக்குள்ள சண்டை நடந்துருச்சு. அவள் வேற ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா. நான் எவ்வளோ சொல்லியோ என் பேச்சை கேட்காம அந்த வேற ஜாதிக்கார பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என் மானத்தை வாங்கிட்டா. அந்த பையன் யாரு? சைலேஷ் சௌத்ரி, சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னா உங்கள் பொண்ணுடைய மரணத்துக்கு பின்னாடி இந்த சைலேஷ் சௌத்ரி இருக்கான்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ளேயே டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. டைவர்ஸுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. சரி கமலேஷ், சைலேஷோட அட்ரஸ் வாங்கிக்கோ. சரிங்க சார். சார், சோஷியல் மீடியாவோட போஸ்ட்டை பார்த்துட்டு நீத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க சார். அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா? பேசி பார்க்கலாம். எஸ் சார். நீத்து கிட்ட கடைசியாக நீங்கள் எப்போ மேடம் பேசுனீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பேசும்போது ஏதாவது பிரச்சனை மாதிரி தெரிஞ்சுதா? அவள் ஹஸ்பண்ட் சைலேஷ் வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொல்லிட்டு இருந்தா. எதுக்காக சைலேஷ் வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு முடிவு பண்ணாங்க? அவன் நீத்துவை அடிச்சிட்டான், அதனால இப்படி ஒரு முடிவு எடுத்தா. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா மேடம்? சைலேஷ் மேலே இல்லை வேற யாராவது ஏதாவது? 2 பேர் மேலே இருக்கு சார். அவங்க ஃபேமிலியில் தேஜ் சிங், அப்புறம் அவங்க மாமா.
2 பேர்ல யாரோ ஒருத்தர். சொல்லுங்க. நீங்க தானே நீத்துவோட ஹஸ்பண்ட் ஷைலிஷ் சௌத்ரி? ஆமா. Do you know Neetu is no more? அவங்க பாடி கிடைச்சிருக்கு. She was murdered. தெரியும் சார், நியூஸில் பார்த்தேன். ஆனால் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஏன் வரவே இல்லை? நான் ஏன் வரணும்? எனக்கும் அதுக்கு எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லையே. ஏன் உங்கள் 2 பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டுச்சு? அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அவளால் எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. குழந்தைக்காக நான் ட்ரை பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கிளியர் ஆகிடுச்சு. பட் ஷி வாஸ் இன்ஃபர்டைல். அதனால் எனக்கு என் ஃபேமிலி சைட்லேருந்து நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. இந்த ரீசனுக்காக தான் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் விட்டு பிரிஞ்சு வந்தீங்களா? இது சின்ன ரீசன் இல்லை சார், என் ஃபேமிலிக்கு இது ரொம்ப பெரிய ஒரு ரீசன். என்னையா மனுஷன் நீ? உன் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்கலன்னு கழட்டி விட்டுருவியா நீ? என்னடா ஆளிவன்? ஒரு பொண்ணை 2 நாளாக காணோம், யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப் எடுக்கல. அப்பனும் புள்ளையும் ஒரே மாதிரி இருக்கீங்களாடா? நீங்கள் என் இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை நான் உன் இடத்துல இருந்திருந்தேன்னா நீத்து இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாடா. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த கம்யூனிட்டியை பார்க்கும்போதே இது புறம்போக்குன்னு நல்லா தெரியுது. இவன் மேலே கண்ணு இருக்கட்டும். பேமா நீ எஸ்கே பார்க்க ட்ரை பண்ண தூக்கிடுங்க. ராங் டேவா? நியூஸ் பார்க்கலையாடி நீ? பார்த்தேன், அதனால தான் கேட்குறேன். இன்னைக்கு இன்னொரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சது இல்ல? ஆனா அவ புருஷன் எவ்வளவு கெட்டவன் தெரியுமாடி? அவளால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால அவளை கைக விட்டு போயிட்டாண்டி. நியூஸ்ல திரும்ப திரும்ப என் பையனுடைய பேர் வந்துகிட்டே இருக்கு. அவன் கூட சேர்ந்து என் பேரையும் நாரடிக்கிறானுங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல சைலண்ட் ஆயிடும். அதுக்காக நாம நம்ம பிசினஸ் நிறுத்த முடியாதுல்ல? ஆமாம் சார். இந்த சன்னி எங்க இருக்கான் சார்? அவன் பப்ளுவை சாவடிச்சிட்டான் சார். அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கான். அவன் தலைமறைவாக இருந்தது போதும். அவனை வெளியில் வர சொல்லு, வேலையை ஆரம்பிக்க சொல்லு. ஓகே சார். சொல்லுங்க சார். நீ தலைமறைவாக இருந்ததெல்லாம் போதும். இங்கேருந்து கிளம்பி போய் பஞ்சாபில் ஏதாவது வேலையை பார்த்துக்க. அங்கே போனதுக்கப்புறமா உன் வேலையை ஆரம்பி. அப்புறம் இன்னொரு விஷயம், அங்கே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கக்கூடாது, புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது சார். என்னாச்சு சார்? நீங்க எதுக்கு ஏன் பின்னாடி சுத்துறீங்க? அதனால என்ன இப்போ?
நீத்து ஃபேமிலிக்கும் உனக்கும் ஒரு லடாய் இருக்குல்ல? உங்களுக்கு என்ன தோணுது? நீத்துவ நான் கொண்டு இருப்பேனா? இருக்கலாம் இல்லையா? இங்க பாருங்க, நீத்து உங்க வீட்டில் இருந்தா வெளியில போயிருக்கிறா, ஃபேக்டரியில இருந்து வெளியில அனுப்பிச்சிருக்கீங்க, ரைட்? 10,000 20,000 கேட்டா கூட பரவாயில்ல, 20 லட்சம் இன்னைக்கு ஃபைல பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பில் கிடைச்சது, ஏதோ ஒரு ஜுவல்லரி பில், அதுவும் உன் பேர்ல. மொத்தம் சேர்த்து 24,09,000 ரூபாய். ஜுவல்லரியா? யாருக்கு கொடுத்தான்? இவருக்கு யார் கூட அஃபேர் இருக்கு, அதனாலதான் அக்கவுண்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. என்னடி பேசிட்டு இருக்க உன்ன? போடா வெளியில போடா. போடா முதல்ல இங்க இருந்து வெளியில போடா. போ போடாங்கறல. ஃபேக்டரிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன், ராத்திரி பகலா உழைச்சிருக்கேன். உனக்கு ஃபேக்டரி வேணும்ல, இந்தா எடுத்துக்க, கிளம்பு இங்க இருந்து. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அந்த நீத்துவால தான் என் குடும்பம், ஃபேக்டரி எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. கேவலம் அந்த காரணத்துக்காக நான் நீத்துவை கொல்ற அளவுக்கு கெட்டவன் இல்லை சார். நீத்துவை இந்த கையால் தூக்கி வளர்த்துருக்கேன் சார். நான் எப்படி அவளை கொல்லுவேன்? உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? அவளோட புருஷன் சைலேஷ். கண்டிப்பா அவன் தான் கொண்டு இருப்பான். அந்த சைலேஷ் தான் நிச்சயமா பண்ணியிருப்பான் சார். Hey, looking gorgeous. Thank you. எப்படி இருக்க? நல்லா இருக்க. Hi, my keys. வெல்கம் சார். போலாமா பேபி? நீத்து எதுக்குறா கொன்ன? நீத்துவ நான் கொல்லல. அப்படியா? அப்படின்னா ஏன்டா மயிரை இவ்வளோ நாள் ஒளிஞ்சுன்னு இருக்கிற? உன்னுடைய இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் பற்றி நீத்துக்கு தெரியுமா? தெரியாது, அவளுக்கு இதை பற்றி தெரியாது. ஓத்த உன் மூஞ்ச பார்த்தாலே நீ பாடின்னு தெரியுதே. பெரிய பிரச்சனை இருக்குடி. நீயா ஒழுங்கா உண்மையை சொல்கிற, இல்லை லட்டி அடியில் விட்டு வாய் வழியாக எடுத்துருவேன், புரியுதா? அது நீத்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அவள் போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்லேருந்து கால் பண்ணியிருந்தா. அவளுக்கு நிறைய காசு தேவை இருந்துச்சு. கொடுத்தியா? நான் ஏன் கொடுக்கணும்? நான் கஷ்டப்பட்டு சேர்த்த சேவிங்ஸ் எல்லாம் ஃபெர்டிலிட்டி கிளினிக்கே போயிடுச்சு. அப்படியா? இங்க வந்து இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கும், அப்படிதானே? ஆனா உன் பொண்டாட்டி கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. அவள் திரும்ப திரும்ப என்கிட்ட காசு கேட்டுகிட்டே இருந்தா. நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவள் அந்த ஹாஸ்டல் காலி பண்ணிட்டு வேற எங்கேயோ போயிட்டா. எங்கே போனான்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுக்குன்னா அது காரணம் நீ அன்னைக்கு உதவி செய்யாதனால தான்டா. போலாமா? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு மேடம்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதானே? எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்? சார், எனக்கு கூட ஒரு பொண்ணு இருக்கா, நானே உன்னை அடிக்கட்டுமா? போட்டு வாங்கியா. நீ கும்புற கும்பு கிரவுண்ட் ஃப்ளோரில் கேட்கணும். சரிங்க சார். ராஸ்கல். சார், விக்டிம்க்கு சம்மந்தப்பட்ட நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க சார். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. இதில் 1 2 இல்லை, நிறைய பொண்ணுங்க மிஸ் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் எத்தனை கேஸ் வந்திருக்கு? 11 பொண்ணுங்க சார். அதுவும் எல்லாமே டெல்லியில் நடந்திருக்கு. மற்ற ஊரில் இன்னும் எத்தனை பேர்னு தெரியல சார். ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியா நீ? எல்லா பொண்ணோட வயசும் 20லேருந்து 30க்குள்ள தான் இருக்குது. இது ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கு. இந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு காண்டாக்ட் பண்ணி எல்லா விஷயம் தெளிவாக சொல்லிடுங்க, புரியுதா? சரி சார். எந்த ஃபேமிலியும் விட்டுறதையா? ஓகே சார். சார், ஒரு பொண்ணு வந்திருக்கா, பப்ளுவையும் நீத்துவையும் அவளுக்கு தெரியும்னு சொல்றா. வா போய் பார்க்கலாம். நீத்துக்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, அதனால என் ஏரியாவுக்கு வந்தா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவளாண்ட சாப்பிட கூட காசு இல்லைன்னு. அதனால தான் கிளைண்ட்டுக்கிட்ட அனுப்பி வச்சேன். அப்படியாவது சம்பாதிக்கிட்டோமேன்னு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி எப்போ அந்த மாதிரி பண்ணதில்ல.
ஆனால் எனக்கு என்ன தெரியும் அதுதான் நீத்துவோட கடைசி ராத்திரின்னு. எனக்கும் பப்ளுக்கும் டைரெக்டாக டீலிங்கு. நாங்கள் யாராச்சும் புதுசாக பொண்ணுங்க வந்தால் அவளை பெரிய கிளைண்ட்டுக்கிட்ட அனுப்புறதுக்காக பேசுவோம், மெசேஜும் வரும். அப்புறம் லொக்கேஷனுக்கும் ஒரு மினி பஸ் வரும். நாங்கள் அந்த பொண்ணை மினி பஸ்ஸுக்கு கூட்டிகிட்டு போய் விடுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அப்படின்னா இதில் சந்தேகம் ஏற்படுற மாதிரி உங்களுக்கு எப்பவுமே தோணுது இல்லையா? இல்லை இல்லை, அதெல்லாம் பப்ளுவே பார்த்துப்பான். 2 பொண்ணுங்களை அனுப்பி வச்சேன். முதல்ல ரியாவை பப்ளு கூட்டின்னு போனான். அதுக்கப்புறம் ரியா திரும்பியே வரல. கடைசியாக பப்ளு கிட்ட எப்போ பேசுனீங்க? கொஞ்ச நாள் முன்னாடி தான் பேசினேன். ஹோட்டல்லேருந்து கால் பண்ணான். ரொம்ப டென்ஷனில் இருந்தான். இதுக்கப்புறம் இதெல்லாம் வேணாம், இதுலேருந்து நம்ம எப்படியாவது வெளில வந்துடணும்னா, எல்லாம் கரெக்டாக முடிஞ்சதுன்னா நம்ம ஊரை விட்டு போயிடலான்னா. ஆனால் அவனும் வரல. கமலேஷ், ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியா? இந்த எல்லா பொண்ணுங்களும் ரெட் லைட் ஏரியாவுக்கு மட்டும் சம்மந்தப்பட்டவங்க மாதிரி தெரியல. டவுனில் நிறைய இடத்துல இருந்து காணா போயிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த நெட்வொர்க் ரொம்ப பெருசியா? சார், நீங்கள் அந்த முஞ்சால் ஃபோனை ட்ராக் பண்ண சொன்னீங்கல்ல, அங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். வாயா. சார், அவன் தான் சார். ஏய் ஏய், ஏய், நில்றா. நில்றா. ஏய், நில்றா. ஏய், ஏய், கையில கிடைச்ச காலி. ஏய், நில்றா. ஏய், போ போ, நீ எப்படி போ. ஏய், நில்றா. நில்றா. நில்லு. நீங்க வா. என்னடா சொல்றா? வா. வாடா. வா. வாடா. சார், அவனோட ஃபோனையும் வேலட்டையும் வாங்கிட்டு அவனை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டோம் சார். அவன் ஃபோன்லேயும் எதுவும் இல்லை, அவனும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். இப்படிலாம் பண்ண வேலைக்கு ஆகாது. கோதாவில் நான் இறங்குறேன். ராஜீவ், சும்மாரியா. சனி, உன் முழு பேர் என்ன? முழு பேரா? சன்னி, அவ்வளோதான். பொண்ணுங்களை எதுக்காக கொள்ற? எனக்காவது எல்லாரும் சாக தானே போகிறோம். ஒன்று நம்ம கையால், இன்னொன்று அந்த கடவுள் கையால். கடவுள் அவரோட வேலை என்னவோ அதை பண்ணிகிட்ருக்காரு. அது என்ன சொல்லுவாங்க? அவுட் சோர்சிங். டிங்கு. ஏய், வாய மூடு. உன் ஆக்டிங்லாம் வெளியில் வச்சுக்கோ. அவங்கள கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க? இந்நேரம் அவங்க பாடி அழுகி போயிருக்கோம். அது சரி, நீ எதுக்கு அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிற? இங்க பாரு, இங்க பாருடா. உன் பின்னாடி இருக்கிறது யாருன்னு சொல்லு. சொல்றா. உன்னை விட உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உன்கிட்ட எனக்கு எதிராக நான் குற்றவாளி நிரூபிக்க உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, எந்த ஒரு சாட்சியும் இல்லை. உன் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கை இருக்கு. அந்த விஷயம் எனக்கும் நல்லா தெரியும். அந்த ஆள் சொல்லிதான் இதெல்லாம் நீ செய்யறன்னு தெரியும். யாருன்னு சொல்லிடு. யாரு இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. என் வேலை ஒன்று மட்டும்தான், கிளையண்ட்டுக்கு பொண்ணுங்களை சப்ளை பண்ணுறது. என்ன புரியுதா?
ஒரு வாரத்தில் இத்தனை பொண்ணுங்க டெட் பாடி கிடைச்சிருக்கு. ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப். அவ பேரு நிஷா. அவ உயிரோட தான் இருக்கிறா. நான் ஒரு அட்ரஸ் தரேன். அங்க ஒரு பாபா இருக்காரு. அவர் கொடுக்கிற விபூதி சாப்பிட்டா எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுலோச்சனாவை ஒரு வாட்டி கூட்டிட்டு போ, கண்டிப்பா குழந்தை பிறக்கும் பாரு. என்னம்மா இது புதுசா? நீங்க சொல்ற ஆளெல்லாம் பார்க்க டைம் இல்லம்மா எனக்கு, புரியுதா? உருளைக்கிழங்கு முட்டையில பூவும் மஞ்சளுமா? அவர் கொடுக்கிற விபூதி சாப்பிட்டா எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுல ஆச்சரியம் என்னன்னா, இவங்க பாடியில இருந்து யூட்ரஸ் மிஸ் ஆயிருக்கு. அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சத்யா இதை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லையா? கில்லர்ஸ் நிறைய பேர் கண்டிப்பா இருக்கானுங்க. ராஜீவ், எனக்கு ஒரு லீடு கிடைச்சிருக்கு. ஆனா அதை பத்தி ஃபுல்லா இன்னும் ஷூரா தெரியல. ஆனா கண்டிப்பா போய் பார்த்தா ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் அங்க பார்க்க. நாட் ரைட் நான். ஓகே சார், நானும் கூட வரேன் சார். நானே சொல்றேன். ஆனா என் லொகேஷன் நீ ட்ராக் பண்ணிட்டே இரு, சரியா? ஓகே. சரி, நீ இப்ப எங்க போற? ஏய், கையடுறா. அது கீழே போடு. கையை தூக்க.
டேய் ஏய், கதவை திறங்கடா. கதவை திறங்கடா. திறங்க. தர. ஏய் திற. சொல்றல கதவை தர. கொலகார போறம்போக்குங்களா. திறங்கடா. ஏய், திற. திறடா. வாயா, வண்டி சீக்கிரம் எடுங்க. வா, வா, ஆமா, சீக்கிரம் வா. வாங்க. எல்லாம் சீக்கிரமா உள்ள போ. Are you okay, sir? யா கடைசியில் ஒரு பொண்ணு உயிரையாவது நம்ம காப்பாத்திருக்கோம் சார். இதெல்லாம் பத்தாது கமலேஷ். இப்போ ஒரு ஆள் மாட்டியிருக்கான், ஆனால் இன்னும் 1000 புறம்போக்கு வெளியில் இருக்கானுங்க. ஆத்மா அமர் அஜர். யோ சாமியாரே, இதெல்லாம் யாருக்காகயா? எல்லாம் பிஸ்னஸ் தான். இந்த உலகத்தில் எல்லாம் பிஸ்னஸ் தான். பொண்ணுங்களோட கர்ப்பப்பையை திருடி அப்படி என்னதாண்டா பிஸ்னஸ் பண்றீங்க நீங்க? உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபாரின்ல கர்ப்பப்பைக்கு கோடி கணக்கில் டிமாண்ட் இருக்கு. இதெல்லாம் எப்படிடா பண்றீங்க? ஒரு பெரிய கிளைண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் வேணுமா? அதுக்கு தேவையான ஏற்பாடுகளெல்லாம் நான் பண்ணேன். முதல்ல அந்த பொண்ணுடைய கர்ப்பப்பையை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கர்ப்பப்பை ஆப்ரேஷனுங்கிறது கொஞ்சம் சென்சிட்டிவான ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. அதனால அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆபத்தாயிடுச்சு. அப்புறம் உயிரோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு உயிரோட இல்லை. ஆப்ரேஷன் நடந்த உடனே அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. நாங்கள் முதல் முறையாக ஒரு புரோக்கர் மூலமாக ப்ராஸ்டிடியூஷன் பண்ணுற ஒரு பொண்ணை இந்த வேலைக்காக கூப்பிட்டோம். அதனால் ரியா செத்ததுக்கப்புறம் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண சொல்லி அந்த பொண்ணுடைய புரோக்கர் பப்ளுக்கிட்ட இந்த வேலையை கொடுத்தோம். அப்புறம் இந்த நீத்து, அவளை எதுக்கு கொன்னீங்க? அவளுக்கு குழந்தைய பிறக்காதே. இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் அந்த சத்யானால தான். எங்களுக்கு 2வது பொண்ணு தேவைப்பட்டப்போ இந்த சத்யா அந்த பொண்ணை பற்றி எதுவும் தெரிஞ்சிக்காம நீத்துவை கூட்டிக்கிட்டு வந்தான். இங்கே வந்ததுக்கப்புறம் நீத்துக்கு எங்கள் பிளான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பயந்து போய் என்னால் தாயாக முடியாதுன்னு அவள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டா. அவளுடைய கர்ப்பப்பையை வாங்கிறதுக்காக வந்த ஃபாரின் கப்புள்ஸ், அதில் ஒருத்தருக்கு தமிழ் நல்லா தெரியும். அவங்களுக்கு நீத்து பேசுனது புரிஞ்சு போயிடுச்சு. ஒருவேளை நாங்கள் நீத்து கர்ப்பப்பையை எடுத்து கொடுத்துருந்தா கூட அவங்க அந்த கர்ப்பப்பையை வாங்கியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீத்து மட்டும் உயிரோட இப்படியே இருந்தா எங்கள் பிஸ்னஸுக்கு பெரிய பிரச்சனையாயிடும். ஆக்சிடென்ட்னு ப்ரூவ் பண்ணலன்னா நீ என்னையா பண்ணிருப்ப? சார், இந்த ஆளுடைய ஆசிரமத்துக்கு பின்னாடி இந்த பாபாவுடைய சுயரூபமே தெரிஞ்சிருச்சு சார். 10-15 பேரை கொண்டு போச்சிருக்காங்க சார். பார்க்கறதுக்கு சுடுகாடு மாதிரி இருக்கு சார். உன் சாப்டர் க்ளோஸ். உனக்கு சப்போர்ட் பண்றவங்க எத்தனை பேர்னு மரியாதையா சொல்லிடு. இதுல இன்னும் எம்பி குரனோட பையன் சத்யா, மனு முஞ்சால், அப்புறம் இந்த எம்பியும் கூட இருக்கான்ல. இந்த பிசினஸ்ல இன்னும் கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு மரியாதையா சொல்லிடுறா. வேற யாரும் இல்லை. செஞ்சது மொத்தமுமே சத்யா, குஞ்சால், அப்புறம் குரானா கூட. ஆனா இது பண்ணதுக்கெல்லாம் பலிகடாவா நான் மட்டும்தான் மாட்டிக்கிட்டேன். அப்படின்னா விட்னஸ் ஆயிடு. சத்யாவுக்கும் எம்பிக்கும் தண்டனை கிடைக்கிற மாதிரி செய்ய. உண்மையை சொல்லு, அவங்க தான் இப்படி பண்ண சொன்னாங்கன்னு. அதனால எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? எனக்கு ஒருவேளை ஏதாவது லாபம் கிடைக்கும்னா நான் யோசிச்சு பார்க்குறேன். நேயா பண்றது ஃபிட்னஸாக வச்சுப்போம் சார். இந்த டாகை வெளில விட்டா திரும்பி இதே தான் பண்ண போகுது சார். அவன் ஒத்துக்கிறது இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம். சரி, ஆனா ஒரு விஷயம் மட்டும் நமக்கு ஷியோர் கமலேஷ், இவன் வாழ்க்கை முழுக்க ஜெயில தான் இருக்கணும். சரி, கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன்.
ஹலோ சார். குரோனா சார், நீங்கள் மனு மஞ்சளுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இப்போ ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். பஸ்மப்பா பாபா அண்ணா யூட்ரஸ் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கெல்லாம் நீங்கள் தான் ஃபண்டு கொடுத்தீங்கன்னு இதில் எழுதியிருக்கு. நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதுக்காக தான் உங்களை வரவேற்கிறதுக்கு நான் ஏற்பாடுகளை பண்ணேன். என்ன ஏற்பாடு? இந்தாங்க சார், பிடிங்க. இந்த ஃபைலில் சிபிஐ பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இருக்குது. பஸ்மா பாபா யூட்ரஸ் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பாஸ். ஸ்விஸ் கம்பெனி வெளிநாட்டுக்காரங்களுக்கும் லிங்க் இருக்குது. இது நான்சென்ஸுங்க, எல்லாம் பொய். நீங்க பொய் சொல்லி உங்களை நீங்க காப்பாத்திக்க பாக்குறீங்க இல்லையா? அப்படித்தானே? என்ன சார் நீங்கள் சிபிஐ ஆஃபீஸர் கொடுத்த ரிப்போர்ட்டையே பொய்ன்னு சொல்கிறீங்க? சரி, முடிஞ்சா ப்ரூவ் பண்ணுங்க. சுவிட்சர்லாண்டுக்கு கிளம்புங்க. நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் மிஸ்டர் குரானா. ராஜீவ், அப்புறம் முஞ்சால் என் பையன் விஷயத்துக்கு வந்தா நிதின் சாருக்கு கமிஷனர்கிட்ட இருந்து ஃபோன் வரும். எஸ் சார். எஸ், ஷோர். நீ என்ன நினைக்கிற? என்னை ஈஸியாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன சாதாரண ஆளுன்னு நினச்சியா? 35 வருஷமா அரசியல் விபூதியை நெத்தியில் பூசிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ஈஸியாக நீ என்னை அரெஸ்ட் பண்ண முடியாது தம்பி. இன்னொரு விஷயம், இனிமே நீ என்னை எங்கே பார்த்தாலும் குரானா சார்னு தான் என்னை ரொம்ப மரியாதையோடு கூப்பிடணும். என்ன புரிஞ்சுதா? சல்யூட் அடிக்கணும். முஞ்சால், இவங்கள மரியாதையோட வெளியில் அனுப்பி வை. சார் ப்ளீஸ், நீங்கள் கொஞ்சம் கிளம்புங்க ப்ளீஸ் சார். கொஞ்சம் போங்க. நீங்க பத்மாசுரன் கதை கேட்டிருக்கீங்களா? அந்த ஆள் ஒரு பெரிய ராட்சசனா, தேவதைகள் கிட்ட இருந்து சக்தி பெற்றவனா. அதனால ரொம்ப சின்சியரா தபஸ் பண்ணியிருக்கான் தெரியுமா? கடைசியா அந்த ஆள் முன்னாடி சிவனே தோன்றி அவருக்கு வரம் கொடுத்துருக்க கதை தெரியுமா? அவன் மேல யாராவது கை வச்சா அந்த ஆள் மறைஞ்சு போயிடுவாரான். அதுக்கப்புறம் அவன் அராஜகம் ஆரம்பிச்சிடுச்சு. அவன் மேல இருந்த பயம் பூமியில மக்களுக்கு அதிகமாயிடுச்சு. அவனுடைய அகம்பாவம் முன்னாடியை விட ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. ஒரு நாள் அவன் அகங்காரத்தால அவன் தலை மேல அவனே மண்ணை கொட்டிக்கிட்டான். அதோட அவன் கதை முடிஞ்சிடுது. இந்த கதையெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? இங்க பாருங்க, பஸ்மாசுரம் பேர்ல இருக்கிற அந்த ஈகோ, அதே அகங்காரம் நம்ம கிட்டயும் இப்ப இருக்கு. ஒருவேளை அன்னைக்கு நீங்க அந்த அகங்காரத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த நீத்துக்கு உதவி பண்ணியிருந்தீங்கன்னா அவ இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாளையா?